வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2025 லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டாக எந்த கட் ஆஃபுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ட்ரிபிள் இஇ அப்படின்னு போட்டிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து இஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸ் கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஓசி கோட்டா 98.9, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 98.22, எம்பிசி 96, எஸ்சிக்கு வந்து 97 கிடைச்சிருக்கு. எம்ஐடி கேம்பஸில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் யூனி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணாமலை தான், அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் சொல்லுவாங்க. ஓசி கோட்டாவில் 75.619, பிசிஎம்முக்கு 71.24, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 67.9, எம்பிசிக்கு 73.5, எஸ்சி 66, எஸ்சிஏ 71 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்டட் காலேஜில் பிஹெச்டி பார்த்தீங்கன்னா ஓசி கோட்டா 98.4 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிசிஎம்முக்கு 94.4, பிசிக்கு 97.2, எம்பிசி 96.7, எஸ்சிக்கு 96. ஸோ பிஹெச்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்கு, எய்டட் கோர்ஸ் இருக்கு, ரெண்டுக்குமே போட்டிருக்கேன் பாருங்க. 96.84, 93.25 ஓப்பன் காம்படிஷன். அதுக்கப்புறம் பிசிக்கு 94.1, 91.9, எம்பிசிக்கு 94.5, 91.6, எஸ்சிக்கு 95, இதில் பார்த்தீங்கன்னா 88. நெக்ஸ்ட் தியாகராஜர் காலேஜ் எய்டட் காலேஜ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்கு, எய்டட் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்கு. சரிங்களா? 94.4, 89.6, பிசிக்கு 93.9, எம்பிசிக்கு 91.7, எஸ்சிக்கு 86.4, எஸ்சிஏக்கு சீட்டு 90.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அழகப்பா செட்டியார் பாருங்க 94.5, 91.6, 90.1, 86.5, 6 இந்த மாதிரி எல்லாமே கிடைச்சிருக்கு. ஜிசிடி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஜிசிடி திருநெல்வேலி, ஜிசி சேலம், ஜிசி கிருஷ்ணகிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 93, 86, 90க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஜிசி தருமபுரி பார்த்தீங்கன்னா 88க்கு 75லேருந்து 88 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஈரோடு பார்த்தீங்கன்னா 92, 90க்கு மேலே. சரிங்களா? 92 அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஒரு சிலதுக்கு 82, 86 எல்லாமே கிடைச்சிருக்கு. சார் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 86%, 80க்கு 78க்கு மேலே இருக்கிறதெல்லாம் கிடைச்சிருக்கு. திருச்சியில் 90க்கு மேலே, அதே மாதிரி 90 to 85குள்ள கிடைச்சிருக்கு. தேனி. சரிங்களா? அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கு, ஆரணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருச்சி, அரியலூர், திருக்கோளை, பன்ருட்டி, பட்டுக்கோட்டை, நாகர்கோவில், தூத்துக்குடி, திண்டுக்கல். ஸோ இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல எல்லாமே வந்து ட்ரிபிள் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 65க்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கட் ஆஃபை பார்த்தாவே தெரியுது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கட் ஆஃப் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.